யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வினா. வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. மதி, அப்பா இப்போ எப்படி இருக்காரு? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களா? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க மகள். உடனே ஹாஸ்பிடல் பில்ல கட்டி ஆகணும். அதுக்காக தான் அம்மா என்னை தேடி ஆதி வீட்டுக்கு வந்தாங்க. ஆதியும் பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு தான் சொன்னான். அவ்வளவுதான். மீனாட்சி மேடம் அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க கண்டபடி பேசி எங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டாங்க மகள். அம்மா, ஆதி கிட்ட நீங்க உதவி கேட்கணும்னு நினைச்சிருந்தா தனியா கூப்பிட்டு பேசியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வீட்டுல வச்சு கேட்டா மீனாட்சி மேடம் எப்படிமா சும்மா இருப்பாங்க? ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்றது மகிழினி? திடீர்னு அவரை மயக்கம் போட்டு விழுந்து செலவழித்து விட்டுட்டாரு. இப்ப பணத்தை கட்டினாதான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். லேட் பண்ண பண்ண பில்லு தான் ஏறிக்கிட்டே போகும். ஆரம்பத்திலேயே மாப்பிள்ள தான் 2 லட்சம் அட்வான்ஸ் கட்டினாரு. அதுதான் அவரை பார்க்கலான்னு போனேன். என்ன பண்றது? எல்லாம் எங்க தலையெழுத்துமா. சரி மதி, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? பணத்துக்காக தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன் மகள். அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒன்னும் நடக்கல. அப்படியே போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. அதான் வந்தோம். முன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட எப்படியாவது பணத்தை புரட்டி இருக்கலாம். ஆனா இப்போ அதுக்கும் வழி இல்லாம போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் எவ்வளவு கட்டணும்? இன்னும் 3 லட்சம் கட்டணுமா? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். மகிழினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதுல இருந்து 3 லட்சம் பணத்தை மதிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதை வச்சுதானே இந்த வீட்டை மீட்கணும்னு இருந்த. இதுல இருந்து 3 லட்சத்தை கொடுத்துட்டா வீட்டை எப்படி மீட்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, அதை மறந்துட்டியா? அக்கா, சத்தம் போட்டு பேசாதீங்க, மதிக்கு கேட்டுற போது. மதி அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியலக்கா. ஏற்கனவே அவங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட். இந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரிஞ்சா, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்றது? தயவு செஞ்சு தடுக்காதீங்க. மதி முன்னாடி எதையுமே காட்டிக்காம இருங்கக்கா, பிளீஸ். இப்படி ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ மகிழினி? வீடு கையை விட்டு போயிடுச்சுன்னா நீ எங்க போவ? அக்கா, ஏதாச்சும் பண்ணிக்கலாம்க்கா, பிளீஸ்க்கா. வாமதி, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். என்ன மகள் சொல்ற? அதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணுமே. பணம் என்கிட்ட இருக்கு மதி, வா போலாம். அம்மா வாங்க. இரு, ஏது உனக்கு அவ்வளவு பணம்? என்ன மதி கேள்வி இது? நான் தான் அர்ஜுனுக்கு கொடுக்கணும்னு நகையை வித்து பணமா வச்சிருந்தேன்ல, மறந்துட்டியா? அர்ஜுனுக்கு அப்புறமா கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்றதுதான் நமக்கு முக்கியம். வா போலாம். வா, வாங்கம்மா போலாம், வாங்க. வா.
சித்ராக்கா நீங்க வீட்லயே இருங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரி மகிழினி.